ப்ரெஸ் பண்ணிட்டு முதல்ல இங்கேருந்து தப்பிச்சிருவோம். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ இவன் என்ன 4 காலில் நடக்க 8 காலில் வரா. ஐயோ சாரி 2 காலில் வரா. ஐயோ பேய மாட்டேன் ஓடு 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 ஓடு. லிஃப்ட் வர இருக்கலாம் டைம் இல்லை. ஓடு ஓடு. ஆனால் பாவி பூட்டிட்டா எடுத்து ஓப்பன் பண்ணு எப்போ ஓப்பன் ஆகி தொலை. ஓடு 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 ஓடு. பின்னாடி வரானா இல்லை பார்த்தோன்னா பிடிச்சிருவான். என்ன 2 மூட்டு இருக்கு. ஏதோ ஒரு போட்டு சீக்கிரம் எடு ஐயோ எங்கே போனார் வரத்தில்லை. இதை போட்டுதா எடு போடு இதானே இந்த ப்ளஸ் சிம்பிள் எங்கே இருக்கு எடு போடு. ஐயோ கீழே போட்ட பின்னாடி வந்துட்டு பிடிச்சிருவா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, பேபி இன் எல்லோவில் ஆக்ட் 2 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ நல்ல வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் ஃபேமிலியும் தேவையே இல்லாத ஒரு இஷ்யூ வந்து எங்களை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்கு. ஸோ அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தான் இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இன்னும் சால்வ் ஆகலை. பட் ஆனால் அது அவ்வளோ நாள் வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அதனால தான் சரி ஓகேன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ஆக்ட் 1 நம்ம வந்து எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பேபி வந்துட்டு நான் அப்படியே மேலே போகிற மாதிரி நம்மளை அப்படியே மேலே இழுக்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்போம். ஆக்ட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லிஃப்ட்டில் தான் வந்து ஆக்ட் 2க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ வந்து அதே மாதிரி தான், அதே வந்துட்டு ஆக்ட் 1 சொன்ன மாதிரி தான் வந்து ஆக்ட் 2லேயும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே வாங்க போகலாம். டோர் தர போன வீடியோவில் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். இத்தனை நாள் கழித்து ஒரு இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்துட்டு என்ன சொல்கிறது, மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு கதவு திறந்து உள்ளே வரலாம். ஓ மை காட், பார்த்தீங்களா வீடியோ மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குது. போன வாட்டி வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது, இந்த வாட்டி வந்து வேறு மாதிரி இருக்கு பாருங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் இஸ் த பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் பேபியோட ரூமுக்கு வந்திருக்கோம். போன வாட்டி இங்கேருந்து தான் மேலே தூக்கிச்சு. ஸோ அது மேலே இருந்து கீழே வருது பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு குட்டி சாத்தம் தான். இப்போ என்ன மேஜிக்கு, கையிலேயே எல்லா மேஜிக்கும் வச்சிட்ருக்கா. சரி ஓகே, எதுவும் பண்ணாத வரைக்கும் சரிதான். ஓகே வாங்க, இந்த இது ரேபிட்டா சம்திங் முயல் ஆமாம் முயல் தான் நினைக்கிறேன். ஆமாம் ரேபிட்டை அது எங்கேயோ கூப்பிட்டு போகுது. ஒரு நிமிஷம் லிஃப்ட்டு சவுண்ட் மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், லிஃப்ட் ஓப்பனில் இருக்குது. போன வாட்டி வந்து லிஃப்ட்டில் இருந்து தான் வந்தோம். பட் ஆனால் லிஃப்ட்டு வந்து சர்வீஸ்க்காக மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே சொல்லிட்டாங்க. நானும் இந்த வாட்டி அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை. ஓகே, ஸோ லிஃப்ட்டில் ஏறி எஸ்கேப் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஸோ வந்துட்டு லோடிங்கில் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்ட் 2வோட இன்ட்ரோ இது. ஸோ வந்து ஆக்ட் 2வில் நம்ம வந்து இப்போ தான் ஆக்ட் 2க்குள்ளேயே என்டர் ஆக போகிறோம். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். லிஃப்ட்டு சீக்கிரமாக திறந்ததுன்னா வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன், இது ரேபிட் பக்கத்துலேயே இருக்குது. ஐயோ என்னாச்சு? ஐயோ லிஃப்ட்டுக்கு என்னமோ ஆகுது கைஸ். லிஃப்ட்டு பயங்கரமாக ஆடுது, கொந்தளிக்குது. லிஃப்ட்டு கீழே விழ போகிறோமோ? ஒரு வேளை அந்த குட்டி சாத்தனோட சதியாக இருக்குமா? ஒரு விஷயமோ தெரிலையே. ஐயோ என்ன லிஃப்ட்டு நின்றுச்சிருங்க, கீழே இறங்கி போப்போ இல்லை ப்ரோக்கன் வருது. அப்பாடா நல்ல வேலை லிஃப்ட்டு இது மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம நிலமை என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ ஓப்பனில் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ வந்து இங்கேருந்து மேலே வெளியே கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குமாமா. ஓகே டன். கீழே போகாமல் மைனஸில் போகாமல் இருந்தது அது வரைக்கும் ஓகே தான். இங்கே ஒரு பிளாக் கேட் இருக்குது, அதோட சோலை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ வாங்க படிக்கட்டில் கீழே இறங்கி போகலாம். போன ஆக்ட் 1லேயே கதி கலங்க வச்சேன். ஆக்ட் 2வில் என்னென்னலாம் பண்ண போகிறானோ தெரியலையே. வாங்க உள்ளே போவோம். என்ன டோர் சாத்திக்கிச்சு? என்ன நம்ம பூட்டிருக்கு? ஐயையோ, இவன் கிட்ட சாவியா? இவன் கிட்ட எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிட்டு வந்துடுமே. மலை எங்கே இருக்கான்றதை பார்ப்போம். ஐயோ தெரியலையே கைஸ். இங்கே இருக்க பாத்ரூம்குள்ளே இல்லை. ஆனால் இந்த பாத்ரூம் பாருங்களேன் எவ்வளோ ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிச் லுக்கில் இங்கே இருக்கான். ஓகே, இங்கே இருக்கான். பிடிக்க முடியல. வேறு நான் சொன்னேன்ல இவங்ககிட்ட இருந்து சாவியை வாங்குறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே ஏதாவது இருக்கானா? இங்கே ஒரு கேட் இருக்கா, அதோட சோலை ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். ஓகே, இங்கே என்னமோ நோட்டு எழுதி கீழ்ச்சி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அது என்னதுன்னு தெரில. இதோ பாருங்கள், சோஃபா கிட்டே இருந்திருக்கான். பிடிக்கலான்றதுக்குள்ளே தப்பிச்சிட்டான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பியானத்தில் போடணும்னு நினைக்கல. இந்த பியானோ மியூசிக் நோட்ஸ்ன்னு வாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். மேபி இதில் தான் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, எடுத்து போட்டுடலாம். இது வந்து செட் ஆகுமா? இல்லை இது போடுற ஆப்ஷனே காட்டல. ஓகே டன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து வேறு ஓகே இங்கே ஒரு நோட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு நோட்டை எடுத்து போட்டுடலாம்.
ஓகே வேறு இந்த இடத்துல இருக்குது. இங்கே குழந்தை இருக்காங்க கைஸ், குழந்தை இருக்கா இவனை. இருங்க, இங்கேயே ஒரு நோட் இருக்குது, இதை எடுத்துடலாம். முதல்ல இவனை பிடிக்க பார்க்கலாம். இல்லை முடியல. சரி ஓகே, அது என்ன இதுன்னு அந்த நோட்ஸை போட்டுட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மளால பியானோ ப்ளே பண்ண முடியுது. வந்துட்டா. பிடிக்கலாம். ஐயோ மூமெண்ட் வர பண்ண முடியலையே. ஐயோ பிடிக்கணும்டா. ஐயோ முடியலையே. முதல்ல பியானோ வாசிக்கிறது நிறுத்தலாமே. பிடிக்கலாம். ஐயோப்போ என்ன மாதிரி விழுந்தா. நல்லா நிமிஷம் எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு. இது என்ன ப்ரெஸ் த சீக்ரெட் பட்டனா? ஓகே, கீழே இறங்கி போகணுமா? ஓகே, க்ரௌச் பண்ணி போகணுமா? இருங்க முதல்ல அந்த பேபி எங்கன்றதை பார்த்துருவோம். எங்கே போனா? இங்கே தான் இருக்கா. இருங்க பிடிக்க ட்ரை பண்ணலாம். போயிட்டான். ஓகே டன். இது வந்து ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. என்ன பிளேஸுன்றது தான் தெரில. முதல்ல வாங்க போய் அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இங்கே என்ன காய்ஸ், இங்கே என்னமோ இருக்குது. இது உடைக்கிற மாதிரி ஒரு பொருள் தேவைன்றாங்க. இருங்க இதை எடுத்துகிட்டு போவோம். இது விரைஞ்சி தானே, இதை வச்சு எப்படி உடைக்க முடியும்? சரி ஓகே, இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுலாம் உடைக்க முடியுமா? வேறு ஏதாவது? ஓகே, ஹேமர் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே டன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணலாம், ஃபுல்லாக அதை உடச்சிடலாம். அப்போ தான் உள்ளே வர அந்த பேபின்னு எல்லாம் அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேளை அதுக்குள்ளே இருந்து திடீர்னு பேயா உருவெடுத்து வந்துட்டானா, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக உடச்சி விட்டு போயிடுவோம். அப்போ தான் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைஸ் இது என்ன கைஸ் ஒரு மாதிரி இழுக்குது, லைக் கிட்டே வர விடுமா, புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியாக உள்ளே நடக்கும்போது நடக்கவே முடியல பாருங்களேன். எப்பா இவனை வச்சுக்கிட்டு முதல்ல இருங்க, ஃபுல்லாக வெளியே போய் பார்ப்போம். பாருங்களேன் அந்த எஃபெக்ட் இன்னும் நிற்கலை. இப்போ விட்டுருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்துட்டு என்ன கைஸ் மறுபடியும் இந்த மாதிரியே வருது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒருத்தன் அப்படியே காட்டுதே. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே எடுத்தாச்சு. எடுத்த உடனே எஃபெக்ட் நின்றுச்சு பார்த்தீங்களா. ஓகே குடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஓகே கிளம்பிட்டு க்ரௌச் பண்ணு, க்ரௌச் கூட. ஓகே வந்தாச்சு. அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். ஓகே ஸோ அது ஷபா இவங்களை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு கைஸ். அந்த புகை வந்ததை பார்த்தோன்னே குட்டிச்சாத்தான் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மியூசிக் இதில் போட்டு ப்ளே பண்ண வைக்கலாம். வந்துட்டான். இவனை அப்படியே பிடிச்சிடணும். சாவியை மட்டும் வாங்கிடும் ப்ளீஸ், கொடுத்துட்றான். அப்போ அவ்வளோ கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணலாம், மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு அந்த டாய்லெட்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம். அப்புறமா பேயா மாதிரி நம்மளை கொண்டுட்டானா, அதனால் விட்டுருங்க. பாவம் அப்படியே நம்ம டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். பாவம்னு சொன்னது நம்மளே, அவனே இல்லை. ஓகே, டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கீ போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டுக்கு ஏறி அப்புறமா எந்த பக்கம் போகிறோன்னா தெரியலையே. இருங்க லிஃப்ட் கொடுப்போம். என்னது எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ஐயோ கைஸ் என்னமோ பண்ணிட்டான் அவன் தான் வந்துட்டு தூரத்துலேருந்து கையாட்டினாலே கதவு சாத்துது. இது மட்டும் சாத்தாதா? சரி ஓகே வாங்க போய் பண்ணுவோம். என்ன மாதிரி ஆட்டங்கான்ட்டு போனானோ தெரியலையே. இங்கே என்னமோ எதுக்கு. ஓகே இங்கே பாருங்கள், இங்கே இவன் தான் இருக்கான். தங்கம் எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. இவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குற, மொழியே சரியில்லையா? ஐயோ கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு இந்த கேம் விளையாட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக சாக போகிறேன். அது மட்டும் கன்ஃபார்மு. எப்படி பயப்படுத்துகிறான் பாருங்களேன், மனசாட்சி கெட்டவன். யப்பா ஆமாம், இதுக்கு முன்னாடி எனக்கு செவர் தானே இருந்தது, இப்போ எப்படி ரூமாக மாறிச்சு? ஐயோ எனக்கு இவன் பயமுட்டுல மயக்கமாக வருது, மூச்சு வாங்குது. ஷபா யப்பா. ஓகே, அங்கே இருக்க ஒரு கேட்டையும் வந்து சோல் ஃப்ரீ பண்ணியாச்சு. டாய் பாக்ஸ் அன்லாக்டுன்னு வருது. ஃப்யூஸ் கேட்குறாங்க. இங்கே தான் அந்த ஃப்யூஸ் இருக்குது. ப்ளூ ஃப்யூஸு, பிங்க் ஃப்யூஸுன்னு இருக்குது. அவன் பண்ணுற ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு வாய் கூட வளர ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே, இது என்ன போட்டிருக்காங்க, தலையில் தொப்பியோடு வாங்க, அப்படிலாம் வராதிங்க. அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, தலைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, இது என்ன, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அந்த ஃப்யூஸே இல்லை. இங்கே என்ன காயின் தான் இருக்குது. இங்கே இருக்குது கைஸ். இது என்ன C2 அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த வெண்டிங் மிஷின் மாதிரி தானே? ஓகே காயின் போட்டு அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணால் ஜூஸ் வந்து அந்த மாதிரி தானே? ஓகே, இது பார்த்துக்கலாம். கரெக்டாக C2 தானே? C2 B2 சரி ஓகே, நம்ம C2ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்பான். ஓகே பாருங்கள், வாயெல்லாம் செம்மையாக வளர ஆரம்பிக்குது. பார்ப்போன்றதுக்கு பார்ப்பேன் அப்படின்னு எதோ வளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக C2ன்னு கொடுத்ததில் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து கீழே வந்து விழுந்துருச்சு, ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஃப்யூஸை கொண்டு போய் பிங்க் கலர் ஃபியூஸ் டப்பாவில் போட்டுடலாம். அட பாவி, ஐயோ பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டா ஃபியூஸை மொத்தமாக எடுத்துட்டான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ இவனை தூக்கி போட்டுடலாம் கைஸ். எங்கேயாவது கடுப்பாக வருது எனக்கு. இது எங்கே போகணும், அது ப்ளூ ஃபியூஸ்க்கு எங்கே போகணும், இங்கேயா போகணும்? ஐயோ தெரியலையே. இங்கே ஏதோ 43 அப்படின்னு போட்டிருக்காங்க, அது எதுக்குன்னு வேறு தெரில. பண்ணுறத பண்ணிட்டு சிரிக்கிறத பாருங்களேன். இது என்ன கைஸ், ஏதோ வெண்ட் மாதிரி இருக்குது. இருங்க, இது ஏதாவது ஒருவேளை இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்கோடாக இருக்குமோ? அங்கே 4-3ன்னு போட்டது. சரி
4-3 போட்டு கீழே ஏதாவது நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? சரி ஓகே 7-2ன்னு கொடுத்து பார்ப்போம். இல்லை 7-2 வேணாம், 7 வேறு என்ன நம்பர் கொடுக்கலாம்? சரி ஓகே 7-1ன்னு கொடுப்போம். இல்லை அன்லாக் ஆகலை. ஓகே ஸோ வந்து இதுதான் கைஸ் பிங்க் கலரில் ஏதோ நோட் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே 17. ஓகே 4317. அதாவது நம்ம வந்து நம்பரை தான் மாற்றி போட்டோம். மேலே 7 கீழே 1 போட்டோம். மற்றபடி நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். மேலே 1 கீழே 7ன்னு போடணும். ஓகே டன். இந்த வெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு வேளை இதுக்குள்ளே தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குமா? இதுக்குள்ளே நம்மளால் போகவும் முடியல. அப்புறம் எதுக்கு? சரி ஓகே இந்த ப்ளூ ஃபியூஸ் எடுத்து போட்டுருவோம். அது எதுக்குன்னு தெரில. யூஸ் இப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஐயையோ மறுபடியும் பிடுங்குறதுல அவனே போய் விளையாடான். அவனுக்கு எதுக்கு? அதாவது அவனை வந்துட்டு எஸ்கேப் ஆகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறான். எனக்கு என்ன ஒரு ஐடியா வந்துச்சு, இவனை தூக்கி இந்த வெண்ட்டுக்குள்ளே போட்டுடலாம். எப்போ என்ன கற்று செம்மையாக கற்றுறாங்க கைஸ். மேபி இந்த வெண்ட்டு இதுக்காக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு காயின் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், அவனை போயிட்டு அந்த பிங்க் ஃபியூஸ் வந்து எடுக்கலாம். எனக்கு மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது அவன் பண்ணுறதை பார்க்கும்போது. கை கால்லாம் வந்து உதறுதுன்ற மாதிரி தான் இருக்குது. சீட்டு கொடு பாருங்களேன். எனக்கு அது அந்த ஒரு டச்சு கூட ஒழுங்காக பண்ண முடியலனால அப்படி நடுங்குது, வேர்த்து கொட்டுது. ஓகே சரியா எடுத்துட்டு அப்பாடா எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டான்ல, பிரச்சனை பண்ணாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. சீரியஸாக சொல்ல போதோன்னா ஓகே ஒரு வழியாக வச்சாச்சு. இது என்ன ஏதோ லீவரை புல் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்க இந்த லீவரை புல் பண்ணணுமா? ஓகே புல் பண்ணியாச்சு. எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் கெயின் ஆயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. ஓகே ஸோ வந்து வெளியே போகலாம். ஐயோ இவனே இங்கே உட்காந்துருக்கான். ஐயோ பேயா வார போகிறா அர்த்தம். டே சுற்றி வந்தீங்கன்ற மாதிரி சுற்றி வரானே என்னையே. டே விட்டுறா ப்ளீஸ்டா. ஒரு நிமிஷம் இருங்க, சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே ஸோ வந்து வெளியே போகலாமா? லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு முதல்ல இங்கே தப்பிச்சிருவோம். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ இவன் என்ன 4 காலில் நடக்க 8 காலில் வரா? ஐயோ சாரி 2 காலில் வரா. ஐயோ பேய மாட்டேன். ஓடு லிஃப்ட் வர வரைக்கும் டைம் இல்லை. ஓடு ஆனால் பாவி பூட்டிட்டா. எடுத்து ஓப்பன் பண்ணு. எப்போ ஓப்பன் ஆகி தொலை. ஓடு பின்னாடி வரானா? இல்லை பார்த்தானா பிடிச்சிருவான். என்ன 2 மூட்டை இருக்கு. ஏதோ ஒரு போட்டு சீக்கிரம் எடு. எங்க போனார் வரத்தில்லை. இதை பூட்டுதா எடு போடு. இதென்ன இந்த ப்ளஸ் சிம்பிள் எங்க இருக்கு எடு போடு. ஐயோ கீழே போட்ட பின்னாடி வந்துட்டு புடிச்சிருவா. ஐயோ ஓபன் பண்ணியாச்சு. எப்போ சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு வாய்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷபா ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் கட்ட நடவடிக்கையாக போகலாம். ஐயோ இது வேற ஒரு என்னென்னமோ வருது, பிளாக் ஆகுது. ஐயோ வரா லெஃப்ட் பாடா. ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா? இல்லை வேணாம், அந்த எக்ஸிட்டுன்னு லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிடலாமே. லாஸ்ட்டாக எக்ஸிட்டுன்னு மட்டும் இருக்குது, ஒன்று மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே ஆனால் இவன் பண்ணுற அலும்பல் இருக்கே எப்பா. எனக்கு இது மறுபடியும் நார்மலாக இருக்குது. சரி ஓகே நார்மலாக இருக்குன்னா நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணலாம். என்ன கைஸ் இது கெட் த பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜுன்னு இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜ் இருக்க இடத்துல போய் பார்த்தா அவனுக்கு வந்து டேப்பர் சேஞ்ச் பண்ணி விடுற இடம் தான் இருக்குது. ஹே காய்ஸ் இது நோட் பண்ணிங்களா? வீடு வந்துட்டு லெஃப்ட் சைட் ரைட்டாக இருக்குது, புரியுதுங்களா? எப்படின்னா வந்துட்டு ரைட்டில் இருக்க வேண்டியதில் லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு, லெஃப்ட்டில் இருக்க வேண்டியதாக ரைட்டுக்கு வந்துருச்சு. ஓ மை காட். ஓகே ஸோ வந்து இப்போ போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து இவனை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போயிட்டு இது அது ஐயோ வாய் கொளருது கைஸ், பெட்டில் போடுவோம், அதுதான் சொல்ல வந்தேன். டேய் வாடா, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கம்முன்னு வாடா ப்ளீஸ்டா. சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே நம்ம பிங்க் கலர் சாவி இருந்ததுல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா இவனை பெட்டில் போடுறத பற்றி பார்ப்போம். இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் ஆகும் தெரில. நம்ம வந்து லிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போயிடலாம். நான் முதல்ல அவனை எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா வேணான்னு தோணிச்சு, அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு போகல. ஓகே சந்தோஷம், கீழே இறங்குவோமா?
காய்ஸ் ஃபஸ்ட்லான மாதிரி ஆகுது காய்ஸ். ஏய், இந்த கீ என்ன உடஞ்சி போயிருக்கு. அப்போது லிஃப்டில் என் கையில் இல்லையா? ஐயையோ, எதோ நடக்குதே, ஒன்றுமே புரியலையே. கடவுளே காப்பாற்றுங்க ப்ளீஸ். சரி வாங்க போ. இதுதானே? ஐயோ எனக்கு புரியல கைஸ், மண்டெல்லாம் குழம்புது. எந்த ரூம் ஓப்பன் பண்ணணும்? மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளேயே போகணுமா? இப்படி பண்ணிட்டு இருந்தால் ரிப்பீட் தானே ஆகும். ஓகே ஓகே, இவன் ரூம் திறந்துருக்கு பாருங்கள் இப்போது. ஓ, இங்கே இருக்குது இந்த ஷேப்டு கீ. இது என்ன ஷேப்புன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதுவும் மறந்துச்சு. ஐயோ, இது வேறு ஒன்று லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்புதே. ஐயோ எப்பா, இருங்க தந்த. என்ன வித்தியாசமான வாக்கு, எக்ஸிட்ன்னு இருக்கு. போகிறதுக்குள்ளே இவனோட வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மறுபடியும் நார்மலான வேர்ல்டுக்கு போவோம். இருங்க, லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நார்மலான வேர்ல்டுக்கு போவோம். என்னடா ஆகுது, என்ன ஆகுது? ஏதோ பிளிங்க் ஆகுது, என்னாச்சு? இது தெரில கைஸ், ஒன்றும் தெரில. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நடந்து நான் நோட் பண்ணலண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல இந்த ஹார்டின் கீ எடுத்துகிட்டு, ஏன்னா அது ஹார்டின் கீ தானே கேட்டுது, முதல்ல திறக்க முடியுதான்னு பார்ப்போம். திறக்க முடியுது. ஓகே, ஹார்டின் கீ போட்டு அன்லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதோட எக்ஸிட் ஆக்ட் 2 முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே டன், வாங்க போவோம், அப்படியே போவோம். ஓகே, ஸோ அப்படியே எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். என்னடாச்சு? ஓகே இது திரும்பிச்சு, சாரி. வாங்க அப்படியே எக்ஸிட் நோக்கி போவோம். என்னடா இது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. அவன் வேறு சிரிக்கிற சத்தம் கேட்குது. எக்ஸிட் எங்கடா? அடே எக்ஸிட்டு எங்கடா? இங்கே தான் டோர் இருக்குது, இது எக்ஸிட் தானா? என்ன கைஸ் இது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. என்ன வேறு லொக்கேஷனு, ஆனால் இவன் உட்காந்துருக்கிறத பார்த்தீங்களா? இவனால கண்டுக்க வேணாம். ஐயோ, நெருப்புலாம் போடுறாங்க கைஸ் இவனை. ஐயோ பாவம், ஐயோ நெருப்புலாம் போடுறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது. இவனுக்கு இது தேவைதான்ற மாதிரி நம்மளை அலற விட்டான்ல, அதனால் இவனுக்கு தேவைதான்ற மாதிரி தான் இருக்குது. பா, கொஞ்ச நேரத்தில் மூஞ்சில் தீ பட்டு மூஞ்சி ஏதாவது வைந்தா என்னடா பண்ணுவீங்க நீங்கள்? இவங்களை வச்சுக்கிட்டு பாருங்க, தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, பண்ணுறதையும் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் தானா? எனக்கு வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவன் தான் போல இருக்கு. நான் அவனை அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது என்னடா இது, என்னென்னமோ வித்தியாசமாக வருது பாருங்களேன். ஏதோ மாதிரி குடுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்களா? ஐயோ, பிளாக் ஐட்டம் போல இருக்கு. அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னமோ ஆகுது. பார்த்தீங்களா அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னமோ ஆகுது. ஸோ தட் நம்ம அதை பார்க்குறத அவாய்ட் பண்ணோம். அதை ஐ கான்டாக்ட் வைக்கக்கூடாது. ஓகே புரிஞ்சிச்சு. இப்படியே நான் எப்படிலாம் நடக்கிறது? ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்களேயா, எங்கே பார்த்தாலும் டிஃபிகல்ட்டியாகவே இருக்கே. ஐயோ, இங்கே வேறு பிளாக் பண்ணிட்டுருக்கா. போகிற இடம்லாம் சுற்றி நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். முதல்ல இப்படி திரும்பலாம். ஓகே வந்தாச்சு. ஐயோ, இது லாக்டு பேபி சிட்டர் வாண்டட். ஓகே, இப்போ பின்னாடி என்னமோ ஓடிச்சு தானே, ஒன்றும் தெரில. ஐயோப்பா, இன்னும் முடியல. ஓகே, ஐயோ இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா எந்த பக்கம் திரும்பினாலும் இவன் இதுவே இருக்கே. பார்த்தீங்களா, ட்ரிக் பண்ணுறது ஒரு ட்ரிக்ஸாக இருக்காங்க. இருங்க, மண்டையில் டிவி மாட்டிருக்கா. ஐயோ போட்டு மண்டையில் டிவி மாட்டிகிட்டு இருக்கானேன்னு தூக்குனா கடைசியில் இந்த மாதிரி போச்சு. சரி ஓகே, பரவாயில்ல. ஓகே, நான் ஓப்பன் பண்ணிட்டு போவோம். இவன் கைஸ் கோமாயிட்டான் போல இருக்கா, அதனால தான் இவனோட பேய் மகாராஜா சேரில் உட்காந்துருக்கான். ஆமாம், எக்ஸிட்டுன்னு இந்த மாதிரி கோணல் மாடலாக இருக்குது. இந்த ரேபிட் வேறு ஓடுது. இந்த ரேபிட்டை நம்பி நான் போகிறேன். பின்னாடி பார்த்த மாதிரி போனால் ஒரு மாதிரி ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி. என்னடா இது, சைடு செவத்தில் நடக்கிறோம். ஐயோ, அவனுக்குள்ளே இருக்கிறது, அவன் ஏதோ மேஜிக் சக்தி யூஸ் பண்ண நினைக்கிறான். அதான் நம்ம செவத்துலலாம் நடக்கிறோம். இருங்க, இப்படி தானே போகணும். ஓகே, அப்படியே எக்ஸிட் வழி இது போயிடலாம். அடப்பா விட இவனை வச்சுக்கிட்டு இவனை கீழே தள்ளி விட்டா. ஓ மை காட், வந்து விழுந்ததில் எதுவும் அடிப்படாமல் இருந்தால் சரிதான். சரி ஓகே, நம்ம வந்து இந்த பக்கம் போவோம். அதாவது பார்த்தீங்களா, எக்ஸிட் கிட்ட நம்மளை போகவே விட மாட்டேங்கிறான் கைஸ். நம்மளை போக விடாமல் இது பண்ணுறான். சரி ஓகே, நம்ம வந்து போவோம். போயிட்டு இங்கே எக்ஸிட் இங்கே இருக்குது. ஐயோ, லாக் பண்ணிட்டானா, மறுபடியும் இந்த வழியாக தான் போகணுமா? கைஸ், இது என்ன கைஸ், இது புது இடம் மாதிரி இருக்குது. ஐயோ, எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரும்னு ஒன்றும் தெரியலையே. மேக்ஸை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கேப்பா இது. சரி ஓகே, வாங்க போவோம். ஓகே, இங்கே வந்தாச்சு. ஐயோ, இங்கே நம்மளுக்கு சாப்டர் 1 நம்ம சொன்னோம்ல அவனுக்கு கதை, அதெல்லாம் இங்கே இருக்குது கைஸ். சூப்பர், போங்க. சரி ஓகே, காட்டுறான் போலுக்கு, நீ எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஏன் நீ என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாடிக்கலாக கேட்குறாரு போல இருக்குது சார் நம்மளுக்கு.
ஓகே ஓகே ஸோ புரிஞ்சிச்சு. இது இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் வந்துட்டு அவன் தூங்குவான்ல அந்த இடம் மாதிரி இருக்குது. எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். ஓகே இவன் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கானே, அந்த வேறு அந்த பேபி நல்ல மியூசிக் வேறு கேட்குது. எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஐயோ ஐயோப்பா, நினச்சதை பண்ணுவான்னு நினச்சேன், பண்ணல. ஓகே பேயா மாறுவானான்னு பார்த்தேன், பேயா மாறல. அதே மாதிரி தான் இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணால் அந்த வெண்டில் போட்டோம்ல அந்த மாதிரி இவனை என்ன பண்ணல, தொட்டிலில் போட வேணாம். இங்கே பிளாக்காக இருக்குது பாருங்கள், இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டுட்டு ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். கடுப்பாகுது கைஸ் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. சரி ஓகே. ஆமாம் இதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி போகிறது? இருங்க, நம்ம கீழே நம்ம வர மாதிரி இருக்குது. பிரிட்ஜு. நம்ம சும்மா பண்ணது கரெக்டாக தான் கைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ வாங்க அப்படியே போவோம். பின்னாடி அவன் வரானான்னு வேறு தெரியல, பின்னாடி பார்க்கவும் பயமாக இருக்குது. வேணாம் அப்படியே போவோம் அப்படியே போயிடுவோம். ஓகே வந்தாச்சு. இங்கே என்னடா இருக்குது? யாருப்பா அவரு? கைஸ் யாரோ இருந்தாங்களே, யார் கைஸ் இது? ஓகே இது என்னமோ சிம்பிள் கார்டு தான், ஆனால் அதுதான் யாருன்னு தெரில. ஒருவேளை இந்த கதைக்கு ஹீரோ அவர் தான் தெரில. எது வந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ அந்த ஃபோட்டோவில் இருந்தால் அதே சிம்பிள். ஓகே இதுதான் அந்த சிம்பிள் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே டன். இப்போ வந்துட்டு இந்த வழியாக போகலாம். ஓகே இந்த வழியாக எக்ஸிட் இருக்குது கைஸ். சூப்பர். ஐயோ இவனா? டே ஓடு 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 ஓடு. இந்த பக்கம் எந்த சாவி எடுக்கணும்னு தெரியலையே. ப்ரிப்பேர் ஒன்றால். ஐயோ வேறு தோர்த்துக்கிட்டே வரானே. ஃபீட் மீன் வரானே. ஓடு ஓடு. ஐயோ எந்த பக்கம் வரா கைஸ்? எந்த பக்கம் போனாலும் அப்படியே டெலிபோர்ட் ஆகி வரான்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. கையும் ஓடல காலும் ஓடல. ஓடு 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 ஓடு. ஐயோ பிளாக் பண்ண பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஐயோ போடு என்னமோ இந்த சிம்பிள் பார்த்துட்டேன். ஓகே எது சென்டர் சிம்பிள். ஓகே ஓடலாம். இது இன்னொரு சிம்பிள். ஓகே இதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கான். ஓகே ஃபர்ஸ்ட் உள்ள போயிடலாம். ஐயோ எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் வேகமாக ரியாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக செத்துருப்போம். ஓகே ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிள். ஓகே டன். வாங்க அப்படியே போவோம். பின்னாடி வந்துட்டு இருக்கானா? ஐயோ ஆமாம் கைஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கா. சத்தம் கேட்குது. கதவு மூடிட்டான். ஆமாம் அந்த ராபிட் என்னாச்சு? ஐயோ அந்த ராபிட் பறி கொடுத்துச்சா அதோட உயிரை? ஐயோ ஒன்றும் தெரியலையே. ஐயோ கதவு திறக்கலாமா? இல்லை வேணாம், ஒரு வேளை திறந்து நம்மள ஏதாவது கடிச்சிட்டானா? சரி ஓகே வாங்க முதல்ல இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. ஓகே இதுக்குள்ளே போனோன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் போக வேண்டியது இருக்குமோ தெரியலையே, பயமாக வேறு இருக்குது. என்ன திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ இங்கே விழுறோம். ஓகே அதே இடத்துல தான் விழுறோம். இவன் இவ்வளோ பெருசாயிட்டான். இவன் பெருசானாலும் நம்ம சிறுசாயிட்டோமா? ஐயோ ஒன்றும் தெரியல. ராபிட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கா? பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம தப்பா போகிறோமே. எக்ஸிட் அலப்பாவே. எக்ஸிட் என்னடா இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டேன். பிளாக்ல என்னமோ விழுது. ராபிட் இந்த பக்கம் போகுது. ஓகே ராபிட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே போகலாம். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? வந்திருக்கான்னு பின்னாடி திரும்பி பார்ப்போம். ஐயோ கிட்ட வராங்க. கிட்ட வர மாட்டினோன்னா அவ்வளோதான், நம்மளை வாயில் தூக்கி போட்டு சாப்பிட்ருவான். இங்கேருந்து எப்படி போகிறது? இந்த பக்கம் வழி இருக்குது. ஓகே ஐயோ பால் பாட்டில். இங்கே இருக்கு. போலாம். எக்ஸிட் ஓப்பன் பண்ண. ஓப்பன் பண்ண. அப்பாடா நல்ல வேலை எஸ்கேப் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம போட்டிருக்கானே, ரன் லிட்டில் rabbit, you are not the only one, there will always be more. அவங்களெல்லாம் பார்த்துக்கோடா. சிம்பிள் போடுறாங்க. நீ அவங்களெல்லாம் தனியாக பார்த்துக்கோ, என்ன முதல்ல விட்டுடுறா. நான் உயிரோடு இங்கிறது போனாலே போதும். ஓகே இது என்ன லோட் ஆகுது? அப்பாடா ஒரு வழி ஆக்ட் 2 முடிச்சிட்டாங்க. ஆக்ட் 3. ஓகே ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேனல் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அக்ஷய் ஸ்டோரிஸ் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். எனக்கு அது அவன் பார்த்து மாதிரி பயமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.